कैसे तू गुनगुना है मुस्कुरा है छोटी मोटी बात पे मुंह फुला है ये नजाकत मेरी आदत पास मुझे लाए नातानिया नातानिया. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை தேர்ட் இயர். அண்ட் ஸோ இது வந்து நிறைய பேர் லாஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் லைஃப் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதான் கிடையாது. நான் படிக்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். ஸோ எனக்கு 5 இயர்ஸ் இருக்கு காலேஜ். பட் ஆனால் இந்த வருஷமும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இயர். பிகாஸ் நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் போவோம். ஸோ அப்படியே போகும். அண்ட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து புது பிளாக் தராங்க தேர்ட் இயருக்கு. அண்ட் நியூ பில்டிங். ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் நானே ஒரு அப்படியே எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன லீவ் தான் பத்தல, ஒரு வாரம் தான் விட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பட் பரவாயில்ல. அண்ட் இன்னைக்கு டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ என்னோட மெயின் டாஸ்கே என்ன அப்படின்னா, காலையில வந்து ஒரு 6 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சிருந்தேன். கோல் இல்ல, என்ன சொல்றது, நெறைய பேத்துக்கு அது ஈஸியா இருக்கும். பட் எனக்கு ரொம்ப கஷ்டம் அது. எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால எப்படியும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நான் வந்து முடிச்சுட்டேன். அண்ட் அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தோம் காலையில. நான், அப்பா, அக்கா 3 பேர் போயிட்டு வந்தோம். அண்ட் இப்ப நான் போய் குளிக்க போறேன். ஸோ குளிச்சுட்டு வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை தேர்ட் இயர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ காய்ஸ், ஒரு 5:47 போல் நான் எந்திரிச்சிட்டேன். அண்ட் 6:10 போல் ஐ வென்ட் ஃபார் வாக். அண்ட் என்னோட டேவை நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் ரியலி ரிலாக்ஸிங் அண்ட் ரெஃப்ரெஷிங். ஸோ பாருங்கள். ஸோ கைஸ், வாக்கெலாம் போயிட்டு ஒரு 6:50 அப்படின்றப்ப வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி 7:30. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிக்கவே போனேன். ஸோ குளிச்சுட்டு என்னோடய ரெகுலர் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ கைஸ், டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் ஐ காட் அ க்யூட் மெசேஜ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். என்னன்னா, ஜனா இருக்கால, ஸோ அவள் மெசேஜ் பண்ணியிருந்தா. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேல, ஸோ அதுக்கு வந்துட்டு நல்லபடியாக படி அப்படின்னு ஒரு க்யூட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. ஸோ போய் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் போய் தலை சீவிட்டு கிளம்புறேன். ஓகே, ரெடி ஆகிட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:17. ஓகேவா, நானும் வந்து பேக்கே பண்ணல, எடுத்து வச்சிட்டேன். அதாவது பேக்கில் மட்டும் எடுத்து வச்சா போதும். கால்குலேட்டர், ஓகே கைஸ், கிளம்பிட்டேன். கரெக்டாக டைம் வந்து 8:20. ஸோ ரெடி ஆகிடுச்சு, போகலாம். மார்னிங் ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி நான் வந்து கேபில் தான் போனோம். அண்ட் அப்பா வந்து ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு வெளியே போயிட்டாரு. ஸோ அதனால் கேபில். அண்ட் தேர்ட் இயர் நான் என்ட்ரு ஆகிட்டேன். அண்ட் ஐ ஹாவ் லைசன்ஸ். பட் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னை வந்து தனியாக விட மாட்டேங்கிறாங்க. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு டூ கைஸ். ஸோ பார்க்கலாம் என்னை கடைசியாக எப்போ தான் விடுறாங்க அப்படின்னு. அண்ட் ஒரு 8:40 அப்படின்ற போது நான் காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டேன். அண்ட் நியூ பிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தால, ஸோ பாருங்கள் கைஸ், கால் நல்ல நேரமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே எங்களை வந்து பழைய பிளாக்கே வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்ற நல்ல நேரத்தில் தான் நாங்கள் வருவோம். ஆமாம், நாங்கள் போகிறோம் கைஸ். சோகமா பாய் கைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். ஹாய் சந்தியா. ஹாய். தெரில கைஸ், பார்க்கலாம். One eternity later. ஒரு மணி நேரம் நம்ம லேபுக்கு போனோம்னா கைஸ், இட்ஸ் லன்ச் டைம். இன்னைக்கு டே வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா தெரில எங்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள் புது பிளாக் இன்னைக்கு போகல.
அது வந்து ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு போல், அதனால் போகலை. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு கைஸ். நான் போகிறேன். கைஸ் இட்ஸ் லன்ச் டைம். ஆக்சுவலி நாங்கள் வந்து சும்மா உட்காந்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வாய்க்கா ஆக்சுவலி இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ். இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ இருக்கோம், தேர்ட் இயருக்கு. இந்த கிளாஸ் தான் எங்களுக்கு இப்போதைக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட பிளாக் வந்து அங்கே தாண்டி போகணும். ஸோ எப்போ போவோம் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் தெரில, பார்க்கலாம். Much later. ஹே காய்ஸ், ஸோ டைம் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ காலையில் 7:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ண விலாக் அண்ட் இப்போ வந்து முடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தேர்ட் இயர் வந்து ஓகே, இன்னும் எனக்கு பெருசாலாம் இல்லை, செம்ம போர் அடிச்சது இன்றைக்கி. ஆக்சுவலி நினச்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி நியூ பிளாக்குக்கு போகல இன்றைக்கி. அண்ட் அது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு போல், என்னென்னு தெரியல. ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இயர் டிஎஸ் கிளாஸில் தான் வந்து இன்றைக்கி இருந்தோம். அண்ட் அது அப்படியே போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹார் வந்து ஆக்சுவலி நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் 2 hours வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், என்னென்னா நம்ம சும்மா ஜென்ரலாக நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கான ஒரு கிளாஸ் அது. அண்ட் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். என்ன ஆக்டிவிட்டினா இன்ட்ரொடக்ஷன். பட் இது வந்து நாட் அ நார்மல் இன்ட்ரொடக்ஷன். இது வந்து லைக் அவங்க சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. லைக் நம்மளோட நேம் அண்ட் ஹோம் டவுன், அப்புறம் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, டிஸ்கிரைப் யோர் ப்ராவர்ப் தட் சூட்ஸ் யுவர் கேரக்டர் அப்படின்ற ஒரு கொஷின். அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அதுக்கு வந்து சொல்லணும். ஸோ அது பண்ணோம் ஆக்டிவிட்டி. ஸோ அது முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் 2 பீரியட் வந்து தியரி இல்லை மேக்ஸ் கிளாஸ். பட் இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. அண்ட் அடுத்துக்கடுத்து ஒரு தியரி அண்ட் கடைசி 2 பீரியட் வந்து லேப். ஸோ அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி டே. அண்ட் அவ்வளோவா கண்டென்ட் இருந்திருக்காது ஃபர்ஸ்ட் டேயில். நான் ஒன்றும் அவ்வளோவா எடுத்துருக்க மாட்டேன், பிகாஸ் தெரில, அது அப்படியே போயிடுச்சு. டே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன், அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி. அண்டு ஈவினிங் வந்து தலைவலி, எனக்கு செம்ம தலைவலி வந்துருச்சு. பட் ஆனால் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ படம் பார்த்துட்டு வந்து இப்போ கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். அண்டு இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூ வாங்க போகிறேன். ஸோ ஷூ வாங்கிட்டு அண்ட் இன்றைக்கி ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது. அண்ட் அதை நான் முடிக்கணும், லேபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிட்டு நான் போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா என்னன்னு தெரியல, செம்ம டயர்டாக இருக்குது. தலைலாம் வந்து பயங்கரமாக வலி எடுத்துருச்சு, என்னன்னு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தேர்ட் இயர் வந்து போச்சு. அண்ட் அது எனக்கு வந்து ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, எக்ஸாம் முடிச்சப்பவே நான் ஆக்சுவலி ஸ்டடி ப்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு வந்து தேர்ட் இயர் போகிற மாதிரியே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்குமே தேர்ட் இயர் என்ட்ரான மாதிரி அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. அண்டு ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நான் செம்ம டயர்டாக இருக்கேன்ல, எனக்கே தெரியுது நான் பேசுகிறதுலையே. அண்ட் என் கண் வேறு பாருங்களேன், ஏதோ ஒரு மாதிரி இருக்குது கண் பார்த்தா. ஓகே கைஸ், நான் போய் எழுதுகிறேன். அந்த ஹோம் ஒர்க் வேறு இருக்குது. அண்ட் அதை எழுதி முடிச்சிட்டேன்னா என்னோடய வேலை முடிஞ்சுது. ஸோ அதை போய் எழுதலாம் கைஸ். ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் டைம் இப்போ வந்து 10:30. ஸோ செம்ம லேட், ஏன்னா எல்லாத்துக்குமே வாங்கினோமா, அதனால் லேட் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ இன்றைக்கான டே வந்து எப்படி போச்சுன்னா, அப்படி இப்படி 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 போச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை தேர்ட் இயர். ஸோ இப்படி தான் போச்சு. அண்டு நைட்டு வந்து நான் 10 o'clock முன்னாடி படுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் நான் வந்து 10:30 or 11க்கு வந்து தூங்குவேன். ஸோ இப்போவே 10:30 ஆச்சு. நான் என்ன சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 11:30 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி தான் போச்சு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த டைம் பார்க்குறேன். ஓகே, பாய்.